தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடிக்கு தான் வந்திருக்கிறேன். அதாவது செங்கலடி சௌபாக்கியா ஹோலுக்கு தான் வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். ஓகேங்க, இன்றைய தினம் ஒரு தங்கச்சினது சாமந்திய கல்யாணம் ஹோலில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதற்காக இப்போ கிஃப்ட்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கையில பாருங்க 2 பொக்கி, அடுத்தது 2 போட்டோ ஃப்ரேம், அடுத்தது பணப்பெட்டி. இதுலயும் பணம் இருக்கு, இதுலயும் பணம் இருக்கு. அதுல 1 லட்சம், இதுல 25,000 கொண்டு கொடுப்போம் இந்த கிஃப்ட் தான் தங்கச்சிக்கு. தங்கச்சி சரியாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த சர்ப்ரைஸை யாரு செய்தன்று, மற்றும் தங்கச்சியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. உங்களுக்கும் நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. பாருங்க, இப்ப மிக்கிய பார்க்க எவ்வளவு மிக்கிட ரசிகர்கள் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவரோட சேர்த்து இப்ப நிறைய பேர் செல்ஃபிலாம் முடிச்சுட்டு போய்த்தாங்க மிக்கியோட. சரி, போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோமே நம்பிக்கை. ஓகேங்க, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்திருக்கு. எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு சர்ப்ரைஸ் வருமெண்டு? எதிர்பார்க்கல. யார் இந்த சர்ப்ரைஸை செய்திருப்பா? இப்போ கிஃப்ட் எல்லாமே இருக்கு, போட்டோ ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கிறோம். யாரு இந்த சர்ப்ரைஸை செய்திருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியாது. என்ன கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கா? சித்தப்பா. இது 2 பேர் கிஃப்ட்களை கொண்டு வந்திருக்கோம் நாங்க. யாரா இருக்கும் சொல்லுங்க. நம்ம சித்தப்பான்னு சொன்னீங்க, அடுத்தது யாரா இருக்கும்? பேரை சொல்லுங்க. அப்போ இப்ப கிஃப்ட்களை பார்த்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம், அதனாலதான் இப்ப முதலாவதே நான் கேட்கிறேன். அம்மம்மாவா? சரி, கிஃப்ட் எல்லாம் பாப்போமா? சரி, 2 சாக்லேட் போக்கே வந்திருக்கு. ஏனென்றால் இப்ப 2 பேர் கிஃப்ட்கள் தானே. மிக கொடுங்க, சாக்லேட் போக்கே கொடுங்க. சரி, அடுத்து மிக்கி. மிக்கி அடுத்ததையும் கொடுங்க. மிக்கி இல்ல, உங்களுக்கு யாரு தந்துருப்பா? தெரியாம இருக்கேன்னு அப்ப கடைசியில சொல்றோம் நாங்க. சரி, அடுத்தது இப்ப ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கு. அந்த பாக்ஸ் எடுங்க மிக்கி, பாக்ஸ் எடுங்க. இதை பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பாக்குறேன்னு சொன்னால் இப்ப மேல இழுத்துறீங்கன்னு சொன்னால் வரும். சரியா? அப்படி அப்படி இல்லைங்க, வரும். இப்படி யாரு செய்திருப்பா? அப்படி இல்லைங்க, இன்னும் வருதா? சரி, இதுல எவ்வளவு வரைக்கும் நினைக்கீங்க காசு? இல்ல, இதுல ரூபாய் 1 லட்சம் இருக்கு. இதுல உண்மையாதான். இப்ப உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அந்த பாக்ஸ்ல வந்தது. யாரா இருக்கு? இப்ப சித்தப்பா. கன்ஃபார்ம் அவரு இல்லாட்டி அம்மாமா? 2 பேர்ல ஒரு ஆள். 2 பேர்ல ஒரு ஆள் என்ன? சரி, இப்ப அடுத்த இன்னொரு பாக்ஸும் இருக்கு, அதையும் பாருங்க. மிக்கி கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க. அந்த பாக்ஸ் சரி, இதுல ரூபாய் 25,000 இருக்கு. இது யாரா இருக்கும்? விளங்கல. அம்மம். சித்தப்பா. சித்தப்பா அல்லது அம்மும்மாவா? நீங்க அதுக்கு சொல்லித்தீங்களே சித்தப்பாண்டு. அதான் யாருன்னு சொன்னீங்க? இது சித்தப்பாவா? இது சித்தப்பா, அது அம்முமாவா? அப்படி இல்லையே, நீங்க மாத்தி சொல்றீங்களே. அடுத்து போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அதையும் பாப்போம். என்ன போட்டோ ஃப்ரேம் எடுங்க மிக்கி, போட்டோ ஃப்ரேம் எடுங்க. இப்ப என்ன சொல்றாவண்டா 25,000 ரூபா அம்மம் சித்தப்பா, 1 லட்சம் ரூபா அம்மம்மா.
சரி போட்டோ பிரேமா பாப்போம். சரி யார் அது? இது சித்தப்பா என்ன? சித்தப்பா. அடுத்தது அம்மம்மாடதும் இருக்காது. அம்மம்மாடதை கொடுங்க. இது அம்மம்மா. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தானே 2 பேர் தான் செய்தன்று. ஆனா அந்த காசுல தானே பேருக்கு 1 லட்சம் ரூபாய் யாரு தந்த? 25,000 ரூபாய் யாரு தந்த? 25,000 சித்தப்பா இருக்கலாம், 1 லட்சம் அம்மம்மா இருக்கலாம். 1 லட்சம் சித்தப்பா, 1 லட்சம் சித்தப்பா, 25,000 அம்மம்மா. வாங்க. இதுக்கு என்னன்னு சொன்னாவ சரியா சொல்லித்தாவோ. 1 லட்சம் ரூபா உங்களோட ஹஸ்பண்ட் தான் தந்தண்டு. அடுத்தது 25,000 ரூபா அம்மம்மா தந்தண்டு. என்ன சொல்ல போறீங்க இப்ப? 2 பேரும் இன்னைக்கு அங்க சர்ப்ரைஸ் பண்ணி நாங்க என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ் வெரி மச். இப்ப பக்கத்துல அவங்களுக்கு தான் சொல்லணும். தேங்க்யூ மட்டும் தானா? என்ன சொல்ல போறீங்க? நன்றி. வேற ஒன்றும் சொல்லலையா? சந்தோஷம் தானே எனக்கு. சரி அப்ப மிக்கி டான்ஸ் எல்லாம் இருக்கு. மிக்கி ஓ சரியா? சரியா.